ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி 3 அதிகாரங்கள் 64, 65 மற்றும் 66வது அதிகாரங்களில் உள்ள மகிமையின் வசனங்களை இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக சர்வ வல்லவர் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 64வது அதிகாரத்திலே, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்கும் பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. உலகின் செயல்பாடுகளில் இடைப்பட்டு தேவனுடைய எதிரிகளை தோல்வியடைய செய்து அவரை நோக்கி கூப்பிடுபவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி தேவ மக்களின் பிரதிநிதியாகிய ஏசாயா வேண்டுதலை வைக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் இந்த காரியத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆம், அவர் தாமே வானங்களை இறங்குகிற தேவன். தேவகுமாரன் ஒரு நாள் மகிமையோடு கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆம், அவர் தாமே தமது சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்காய் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆம், தேவனாய் கர்த்தர் தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தமது நீதியின் பாதைகளிலே நடந்து வருகிற பிள்ளைகளுக்கு, தமக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சர்வ வல்லவர் நித்திய ஆசீர்வாதங்களோடு அவர் வருகிறார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவதும் கேட்டதில்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் கரைய பண்ணுகிறீர் என்று சொல்லி இதோ பாவத்திலும் சாபத்திலும் கிடைக்கிற ஜனங்களுடைய காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் தேவரீர் நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். ஆம், தேவனாய் கர்த்தர் நீதிபரர். 65வது அதிகாரத்திலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருக்கிறவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருக்கிற ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் சகல ஜாதிகளுக்கும் ரட்சிப்பை அறிவிக்கத்தக்கதாக, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கதாக உன்னை தேவன் பாராட்டிய கிருபை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற மரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போகவில்லை. அவரது கரம் நம்மை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. அது நீதியின் வலது கரம். அந்த கரத்தில் தழும்புகள் உண்டு. அந்த தழும்புகளால் குணமாக முடியும். கர்த்தர் நம்மை உன்னத தேவனாய்த்தாமே சுகபலனை நடத்துகிறவர். ஆம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசமாக இருப்பார்கள். கர்த்தருடைய மிக சியோன் பர்வதம், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். ஆம், அதிலே தான் அங்கு ஜெயம் கொண்டவர்களுக்கு அங்கே நித்திய ராஜ்யமாக ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடி இதோ வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், கைகளிலே குருத்தோலை ஏந்தினவர்களாய், நெற்றிகளிலே அதோ பிதாவுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் கர்த்ததாமே யோவானுக்கு தரிசனத்திலே காட்டிய கௌற்றத்தின்படி அவர் என்னை தேடிய ஜனங்களுக்கு ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்துளவுமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டோடைய சமூகத்தை மாயிலிருந்து விடுவித்து தன்னை பற்றிக்கொண்டவர்களுக்கு ஆண்டு புதிய வானத்தையும் புதிய மகிமை அருளுகிறார். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி புதிய எருசலேம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி தருகிறவர். ஆண்டவருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர் பேசுவதும் போதே கேட்பேன் என்று சொல்லி அவர் தன் பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 66வது அதிகாரத்திலும்
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சிறுமைப்பட்டு ஆவியில் நுறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவர்களையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறவர். ஆம், கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்திய உங்கள் சகோதரர் மகிமைப்படுகிறார்கள் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உன்னை தேவனுடைய கர்த்தர் கடைசி நாட்களிலும் அவர் தமது பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை ஸ்தாபித்து ஜெயம் கொள்ளினவனோ அவனும் என் சிங்காசனத்தை வந்து அமரக்கடவன் என்று சொல்லி வாக்குத்தத்தோடு அவர் நம்மை அழைக்கிறார். அவர் அழைப்பு கீழ்ப்படிவோம், அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான ராஜ்யத்தை நமக்கு தந்தருள்வார். சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.